Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Mathsல example 2.21 பார்க்கலாம். ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா an equal to n plus 3 பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை எண்ணும் n square plus 1 ஒரு இரட்டை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. 11வது உறுப்பு இப்படி பிரிச்சுக்கலாம். 18வது உறுப்பு இப்ப 11 அப்படிங்கிறது வந்து ஒற்றை எண் இல்லையா? 11 அப்படிங்கிறது ஒரு ஒற்றை எண். இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா n into n plus 3 n into n plus 3. So n வரதுல 11 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 11 plus 3 11 into 11 கூட 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 14. இப்ப 11யும் 14யும் பெருக்கணும் அப்படின்னா 154 அப்படின்னு வரும். இதுதான் வந்து 11வது உறுப்பு. அடுத்து 18வது உறுப்பு. 18 அப்படிங்கிறது ஒரு இரட்டை எண்ணா? இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா n ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப n வர இடத்துல 18 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 18 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ 18 ஸ்கொயர் அப்படின்னா 18 இன்ட்டு 18 324 அப்படின்னு வரும். 18 பெருக்குங்கன்னா 324. 324 பிளஸ் 1. 324 கூட 1 ஆட் பண்ணோம்னா 325. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.